ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜோதிட ஆலோசனை கேட்க வரும் பலரும் குழந்தைகளுக்கு முதலாக திட உணவு எப்போது ஊட்ட வேண்டும், அதாவது அன்னப்பிராசனம் எப்போது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கு சாஸ்திரங்கள் சில வழிகாட்டல்கள் கொடுத்துள்ளன. குழந்தை பிறந்து 150வது நாளிலிருந்து, அதாவது 5 மாதம் கழித்து 180வது நாளுக்குள் ஒரு நல்ல நாளில் முதல் திட உணவை ஊட்ட வேண்டும், சாதம் ஊட்ட வேண்டும். அன்னப்பிராசனம் எனும் இந்த சடங்கு மிக அவசியம் என்கிறது வேதம். இதன் முக்கியத்துவம் என்ன, இதற்கு உகந்த நாட்கள் எவை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 முக்கிய அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. ஒன்று, சிறுக உணவை வாங்கி தானாக சாப்பிடும் பழக்கத்தை இது ஆரம்பித்து வைக்கிறது. அடுத்து, உடல் உறுப்புகளுக்கு தேவையான போஷாக்கை சேர்த்து கொள்ளும் வித்தையை அறிமுகம் செய்யும் சடங்கு இது என்று சொல்லலாம். உணவுக்கு அன்னம் என்று பெயர். குழந்தை உருவாகிறது என்றால் தாயார் தகப்பனார் உண்ணும் உணவிலிருந்து வரும் தாது ரசங்களும் காரணமாகின்றன. அவை பெருகி வளர அன்னம் தேவை. உணவுக்கும் மனதுக்கும் தொடர்பு உண்டு. ஆகவே மனதை சரியான முறையில் வைக்கக்கூடிய அன்னத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தரும் வழிகாட்டல். ஆக அன்னப்பிராசனம் எனும் வைபவம் மனதை சுத்தமாக வைக்க உதவும் ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும். அன்னப்பிராசனம் எப்போது செய்ய வேண்டும்? ஒழுங்கான ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு குழந்தை பிறந்து 6 மாதம் நிறைவதற்குள் கற்றுக் கொடுக்கிறோம். இதுவே முதல் பயிற்சி. குழந்தை பிறந்து 150வது நாளிலிருந்து 180வது நாளுக்குள் ஒரு நல்ல நாளில் முதல் திட உணவை ஊட்ட வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? அறுசுவையும் உனக்கு ஊட்டுகிறேன் என்று பொருள் வரும் மந்திரம் கூடி முதல் உணவு ஊட்டப்படும். சூரியன் உதிக்கும் கிழக்கு பார்த்து இருக்கும்படி குழந்தையை வைத்து கொள்ள வேண்டும். முதல் அன்னம் அந்த நிலையில் ஊட்ட வேண்டும். இலையில் வைத்து ஊட்டுவது சிறப்பு. சாப்பிடும் பொருள் சூடாக இருந்தாலும் இலையின் சம்பந்தத்தால் கெடுதல் இருக்காது. வெண்கலம் வெள்ளித்தட்டுகளில் வைத்தும் ஊட்டலாம். கையால் ஊட்டுவது சிறப்பு. உணவு பண்டம் சூடாக இருந்துவிட்டால் மெல்ல உருட்டி பிசைந்து பதமாக்கி கொடுப்பது கைதான் ஏற்றது. முதல் உணவாக பாயசம் கொடுக்கலாம். 60 நாளில் விளையும் அரிசியை சஷ்டிக தானியம் என்பது வழக்கம். இது எளிதில் செரிமானமாகும். அன்னப்பிரசாரம் செய்வதற்கு ஏற்ற நாட்கள். திதி நாட்களில் 2, 3, 5, 7, 10, 13வது திதிகள் அல்லது பௌர்ணமி சிறந்தது. நட்சத்திரம் அனைத்து சர, சாது, ஸ்திர மற்றும் துரித நட்சத்திரங்கள் சிறந்தவை. இதை மனதில் கொண்டு இதில் கூறியுள்ளபடியே குழந்தைகளுக்கு முதல் திட உணவை 5 மாதம் முடிந்து 6வது மாதம் நடக்கும் பொழுது கொடுக்க வேண்டும். இதற்கு அன்னப்பிராசனம் என்று பெயர். சாஸ்திரம் இத்தகைய வழிகாட்டுதலை செய்கிறது. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கோ பேத்திக்கோ பேரனுக்கோ இப்படி அன்னப்பிரசானம் செய்து இறைவனை வழிபட்டு குழந்தை பலவிதத்திலும் நல்ல முறையிலே அன்னம் உண்டு வளமாக இருக்கும்படி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இதை நிறைவு செய்யுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.